சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகரை சந்தித்தது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்திப்பது வழக்கம் என்று அதில் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகரை சந்தித்தது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கமளித்த அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பது சாதாரணம் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகரை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்தது சர்ச்சையான நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி சார்ந்த கோரிக்கைக்காக சபாநாயகரை சந்திக்க வேண்டி இருந்தது என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இன்று கூட 7 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள் என்றும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகரை சந்தித்தது தொடர்பாக ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் என பலரும் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் என்பது நடைபெற்றது. இதற்கு முன்பாக சரியாக 9:45 மணி அளவில் சட்டப்பேரவைக்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக சட்டப்பேரவையோ அல்லது தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறைக்கோ செல்லாமல் நேரடியாக சபாநாயகர் அறைக்கு சென்றது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. எதனால் அவர் சபாநாயகர் அறையில் இருந்தார், ஏன் பேரவைக்கும் செல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் அறைக்கும் செல்லாமல் ஏன் சபாநாயகரை சந்தித்தார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் சபாநாயகருடன் அவர் பேசியதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் பேசியது என்ன என்பதெல்லாம் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் சபாநாயகரை ஏன் சந்தித்தேன் என்பது குறித்து அவர் ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். தனது தொகுதி சார்ந்த பிரச்சனை தொடர்பாக சந்தித்ததாகவும் இன்று கூட 7 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்தார்கள். அவர்கள் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்காகவும் தனி தீர்மானம் கொண்டு வருவதற்காகவும் சந்தித்தார்கள் என்றும், நான் சந்தித்தது தொகுதி சார்ந்தது மட்டுமே, என்னுடைய தொகுதி சுற்றுச்சூழல் பிரச்சனை தொடர்பாக சபாநாயகரை சந்தித்தேன் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே அவர் தொகுதி சார்ந்து சபாநாயகரை சந்திப்பது என்பது வாடிக்கையான ஒன்று. ஏனென்றால் தனி தீர்மானம் கொண்டு வருவதற்காக தங்களுடைய தொகுதி பிரச்சனை சார்பாக அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் சபாநாயகரை சந்திப்பது வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில் தான் சந்தித்ததாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இருந்த போதிலும் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஏன் என்னை சந்திக்கவில்லை என்பதை குறித்து நீங்கள் அவரிடமே போய் கேளுங்கள் என்று ஆவேசமாக பேசியதுதான் தற்பொழுது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. இதற்கு முன்பாக செங்கோட்டையன் என்னை பேச வைக்காதீர்கள், நான் பேசினால் வேறு விதமாக மாறிவிடும் என்றெல்லாம் அவர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக செங்கோட்டையன் குறித்து இது விமர்சனத்தை வைத்திருப்பது என்பது அதிமுகவில் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில்தான் சபாநாயகர் சந்திப்பு தொடர்பான அந்த விளக்கத்தை செங்கோட்டையன் அளித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.